அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இப்ப நம்ம மூளையை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த மூளை அலைகள் நம்மளை பாதிக்கிறது, அது என்ன மாதிரி அலைகள் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மேல உள்ள பகுதி அதுதான் நமக்கு கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மேல பாக்குறீங்களா, இந்த இடத்துல ஒண்ணு, அதுக்கு நடுவுல வந்து அனாலிட்டிக்கல் மைண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு கீழே வந்து ஆழ்மனம். ஸோ இதை நம்ம ஏன் இந்த மாதிரி பிரிச்சு காட்டுறோம் அப்படின்னா, அந்த மேல் மனம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து நம்ம எப்படி நாள்தோறும் இயங்குறோம் அப்படிங்கிறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 10% தான் நம்ம மேல் மனதால இயங்கி கொண்டிருக்கிறோமா. இது வந்து ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதி 90% நம்ம ஆழ் மனசோட பதிவுகளால தான் நம்ம இயங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதாவது நம்மளோட ஆழ் மனசு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, நம்மளோட நடத்தைகள், அதாவது நம்ம பிஹேவியர், நம்மளோட அணுகுமுறைகள், நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளோட நம்பிக்கைகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய வரையறைகள், நம்மளுடைய பார்வைகள், கண்ணோட்டம் எல்லாம் எப்படி இருக்கு. இதுதானே நம்மளுடைய மெஜாரிட்டியானோட பிஹேவியருக்கு உண்டான ரீசன்ஸ். இதெல்லாம் தானே. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், யதார்த்தமா நம்ம எல்லாம் பண்றதெல்லாம் வந்து நம்ம கான்சியஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளுடைய ஆழ் மனதுல வந்து பல வருஷங்களாகவும் பல ஜென்மங்களாகவும் உள்ள நமக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கு. நம்மளுடைய ஆழ்ந்த செல்கள்ல வந்து இது ஸ்டோர் பண்ணி இருக்கிற ஒரு மெமரியில இருந்து தான் நம்ம தினம் இயங்கி கொண்டிருக்கிறோம். வெறும் 10% தான் நம்மளோட கான்சியஸ் மைண்ட் நமக்கு தெரிஞ்சு நம்ம செய்யறது. அதாவது நம்ம கற்றல், நம்மளோட ஆழ்ந்த சிந்தனை, முடிவெடுத்தல், காட்சிப்படுத்தல், விஷுவலைஸ் பண்றது, பகுத்தறிவு, அனலைஸ் பண்றது, முடிவெடுக்கிறது, இதெல்லாம் 10% தான் நம்மளோட கான்சியஸ் பிரெயின்ல இருந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நடுவுல பாத்தீங்கன்னா, இந்த அனாலிட்டிக்கல் மைண்ட்ன்னு சொல்றாங்கல்ல, இது வந்து ஒரு நடுவுல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்மளோட டெசிஷன் எடுக்கும்போது இந்த அனாலிட்டிக்கல் மைண்ட் போய் அதை செக் பண்ணுமா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சொல்றோம், நீங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் இப்போ ஹெர்பா லைஃப் அந்த மாதிரி சில இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ வருது இல்லையா. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் குறையும். நீங்க ஒரு மாசம் இந்த ப்ராடக்ட்டை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி உங்களோட நல்ல நண்பர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப எப்பவுமே அவர் சொல்றதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க அவரோட க்ளோஸ் நண்பர். அவர் வந்து அவர் அந்த மாதிரி தனக்கு எடுத்துட்டு ஏதோ ஆயிடுச்சு, இல்லை வேற யாருக்கோ பண்ணி அது நல்லா இருக்கு, இல்லை அவர் வியாபார ரீதியா கூட சொல்லலாம். சரியா? அந்த மாதிரி அப்போ உங்களோட அனாலிட்டிக்கல் மைண்ட் என்ன வந்து செய்யும்? ஓ, இந்த ப்ராடக்ட் எடுத்தா அது எப்படி எனக்கு வெயிட் குறையும்? அது ஒன்றும் வெயிட் எல்லாம் குறையாது. நீ சொல்ற மாதிரி இந்த ப்ராடக்ட்டை நான் ஒன்றும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அனாலிட்டிக்கல் மைண்ட் வந்து அதை பிளாக் பண்ணும். அது உண்மையாகவே கூட இருக்கலாம். ஆனா நம்மளோட அனாலிட்டிக்கல் பிரெயின் வந்து அதை உடனே அதை ஏற்றுக்கொள்ளாது. சில நல்ல விஷயங்கள் கூட நம்ம பெற்றோர்கள்லாம் சொல்லலாம். இப்ப நம்மளே சொல்றோம், அதாவது நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட யதார்த்தத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்ப உடனே நம்ம ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்மளோட அனாலிட்டிக்கல் பிரெயின் வந்து சொல்லுவோம், அது எப்படி எண்ணங்களை நம்ம வந்து மாத்தணும்னா எப்படி நம்மளோட ரியாலிட்டி மாறும் அப்படின்னு நம்ம கேள்விப்படும். அப்போ பல இது வந்து நம்மளுக்கு நல்லதுவே இன்ஃபேக்ட் ப்ரூவ் பண்ணதே பலர் சொன்னா கூட நம்மளோட அனாலிட்டிக்கல் பிரெயின் வந்து அதை ஏத்துக்காது. அது வந்து பழைய நினைவுகளை கொண்டு அது முடிவெடுக்கும். நமக்கு வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அந்த அனாலிட்டிக்கல் மைண்ட் என்னங்கிறது பண்ணுதான் நம்மள பல விஷயங்கள்ல நல்ல விஷயத்துக்கு போறதை தடுக்கக்கூடிய ஒரு இதாகவும் இருக்கும். சில விஷயம் அஃப்கோர்ஸ் நல்லதும் அது கொடுக்கக்கூடியது. ஆனா நமக்கு நல்லதையே கொடுக்க விஷயத்த கூட அது தடுக்குமா. ஸோ அந்த விதத்துல நமக்கு தியானம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த அனாலிட்டிக்கல் மைண்டை வந்து நம்ம எப்படி நமக்கு சாதகமா நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல வந்து நம்மளுடைய எண்ண அலைகள் பார்க்குறோம். இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பீட்டா, அப்புறம் ஆல்பா, தீட்டா, டெல்டா, காமா, இதுதான் நம்மளுடைய எண்ண அலைகள். இந்த எண்ண அலைகள் வந்து வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஹர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டால மெஷர் பண்றாங்க. ஹர்ட்ஸ் அப்படிங்கிற மெஷர் பண்ணும்போது நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஒரு சில வேவ்ஸ் வந்து இப்படி மேல கீழே அப்படி போகுது. இந்த மேல உள்ளது பாத்தீங்கன்னா இன்னும் நெருக்கமா இருக்கு, இன்னும் மேல உச்சி கீழே உச்சி, இது இன்னும் ஷார்ப்பா போயிட்டு இருக்கு. இன்னும் இங்கே கீழே பாத்தீங்கன்னா இன்னும் ஜென்டிலா போகுது. அந்த மாதிரி ஒவ்வொரு அலைகளையுமே வந்து இந்த இஇஜி மூலமா ஆராய்ச்சி பூர்வமா அதை வந்து மேப் பண்ணியிருக்காங்க.
நம்மளோட பிரெயினை வந்து மேப் பண்ணி நம்ம எண்ணங்களுடைய ஃப்ரீக்வன்சியை இந்த மாதிரி வெவ்வேறு ஹர்ட்ஸ்ல அவங்க மெஷர் பண்ணி காட்டுறாங்க. அதாவது நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில நம்ம டே டு டே லைஃப் இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம காலையில எந்திரிக்கிறோம், ப்ரஷ் பண்றோம், குளிக்கிறோம், ஒரு வேலைகள்லாம் செய்யறோம், சமையல் செய்யறோம், வேலைக்கு போறோம், மற்ற வேலை. அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம பீட்டா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 16ல இருந்து 30 ஹர்ட்ஸ் வரைக்கும் இருக்கு அந்த பீட்டா ஸ்டேட். அப்போ அடுத்த அடுத்த நிலை வந்து 14ல இருந்து 30 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இந்த பீட்டா ஸ்டேட் இருக்கு. இது வந்து உன்னிப்பான கவனம், ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் கொடுத்து நம்ம வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அடுத்த ஸ்டேட் அது என்ன அப்படின்னா 8ல இருந்து 15 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. இது வந்து ஆல்பா ஸ்டேட். இது வந்து நம்ம தியானத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் லெவல் போகும். நம்ம தியானத்துல இருக்கும்போது என்ன பண்றோம்? ஒரு லெவல்ல நம்ம மனசெல்லாம் ஒரு சஞ்சலமா இருக்கும், ஒரு அட்டென்ஷன் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மியூசிக் போக 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 நம்ம மைண்ட் கொஞ்சம் காம் ஆகும். அப்போ அந்த ஸ்டேட் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும்போது ஆல்பா ஸ்டேட். இன்ஃபேக்ட் நம்ம காலையில தூக்கத்துல இருந்து எழுந்த உடன் ஒரு காம் ஸ்டேட் நம்ம பிரெயின்ல இருக்கும். அந்த ஸ்டேட் கூட ஆல்பா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீட்டாலே இன்னொரு அடுத்தது பார்த்தீங்களா, 40ல இருந்து ஒரு இந்த 30க்கு மேல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, மன அழுத்தமான, அதுவுமே நம்ம கான்ஷியஸா இருக்கக்கூடிய ஒரு நிலைதான். ஆனா அந்த பரபரப்புல இருக்கிறோம். அதுதான் பீட்டால ஒரு ஹையர் இது. அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சில இருக்கும். இந்த ஸ்டேட் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட். பெரும்பாலும் நம்ம எல்லாருமே ஒரு நாள்ல நிறைய நேரம் இந்த ஸ்டேட்ல தான் இருப்போம். நம்ம ஒரு ஒரு வேலை நடக்கலையா, இம்மீடியட்டா நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்துடும். பீட்டா அந்த ஹையர் இதுக்கு போயிடும். நம்ம பிரெயின் வேக வேகமா இருக்கும். நம்மளால இந்த வேலையை டைமுக்குள்ள செய்ய முடியலையே. ஈவன் சின்ன சின்ன விஷயங்கள், பிள்ளைங்களை டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது வைக்கிறது, இது கூட நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கக்கூடியது. இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. பலர் வந்து இந்த சாதாரண பீட்டா ஹார்ட்ல இல்லாம அடுத்த லெவல் பீட்டா லெவல்ல நம்ம பெரும்பாலும் இருப்போம். இதை இன்னும் நம்ம அடுத்த நாள், அடுத்த வாரத்துல இன்னும் டீப்பா பார்ப்போம். இந்த மன அழுத்தம் வந்து எப்படி நம்ம அதை குறைச்சு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தியானத்து மூலமா அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னும் நம்ம டீப்பா பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டுமே பீட்டா ஸ்டேட் தான். ஒண்ணு வந்து கொஞ்சம் ஹர்ட்ஸ் கம்மி, இன்னும் கொஞ்சம் ஹர்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அடுத்தது வந்து இந்த ஆல்பா ஸ்டேட் வந்து, நம்ம ஆல்பா ஸ்டேட்ல நம்ம மனசை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளால மைண்ட் காமா இருக்கும். அதனால எதையுமே ஈஸியா கிரகிச்சுக்க முடியும். மைண்ட் சஞ்சலமா இருக்கும்போது நம்மளால எதையுமே புரிஞ்சுக்க முடியாது, தக்க வச்சுக்க முடியாது. ஆனா இந்த ஆல்பா ஸ்டேட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா மைண்ட் காமா இருக்கும். எதை நம்ம படிச்சாலும், யார் எதை சொன்னாலும் அமைதியா கேட்டுக்க முடியும். இன்னும் ஆழ்ந்து நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். தீட்டா ஸ்டேட் அப்படிங்கிறது இன்னும் ஆழமான ஸ்டேட். 4 to 7 இன்னும் நம்ம டீப்பா போறோம். நம்ம இன்னும் டீப்பா மைண்டுக்குள்ள போகும்போது இன்னும் பிரெயின் காம் ஆகும். அந்த எண்ண அலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நம்ம சொல்றோம்ல, ஜீரோ ஸ்டேட்டுக்கு போறோம். நம்ம எண்ணம் நம்ம ஒவ்வொரு தடவை தியானம் பண்ணும்போது என்ன சொல்றோம்? எண்ணங்களை குறைத்து கொண்டே வாங்க, உங்க சுவாசத்துல கவனிப்பு வைங்க. அப்போ நம்ம எண்ணங்கள் மேல இருக்கிற அந்த அட்டென்ஷன் வந்து சுவாசத்துல வைக்கும்போது எண்ணங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு 2 செடி வளர்த்துறாங்க அப்படின்னாங்க. ஒரு செடிக்கு நம்ம வந்து நல்லா தண்ணி ஊத்தி உரம் எல்லாம் போட்டு வளர்த்துறோம். இன்னொரு செடிக்கு வந்து தண்ணியே ஊத்தல, ஒண்ணுமே செய்யல. அப்ப எந்த செடி நல்லா வளரும்? எதுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊத்தி உரம் கொடுக்குறோமோ அந்த செடி தான் நல்லா வளரும் இல்லையா? எதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்யல, அது தானாவே காஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் நம்ம தியானத்துல வந்து எங்க அட்டென்ஷன் நம்ம கொடுக்குறோமோ அது நல்லா ஓங்கி இருக்கும். எங்க நம்ம அட்டென்ஷன் கொடுக்கலையோ அது தானாவே போயிடும். அப்போ நம்ம தியானம் செய்யும் போது எண்ணத்துக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்காம சுவாசத்துக்கு அட்டென்ஷன் கொடுக்கும்போது, அப்ப சுவாசத்திலேயே நம்ம இருக்கும்போது எண்ணங்களுக்கு அட்டென்ஷனே கொடுக்காத போது எண்ணம் என்னாகும்? தானாவே குறைஞ்சு போயிடும் இல்லையா? அதுதான் இங்க வந்து இந்த தீட்டா ஸ்டேட்டுக்கு நம்ம போறோம். அந்த தீட்டா ஸ்டேட்டுக்கு போகும்போது இன்னும் நம்ம டீப்பா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, படைப்பாற்றல், நுட்பமான அறிவு, நம்ம கிரியேட்டிவிட்டி நல்லா வரும். கிரியேட்டிவிட்டிங்கிறது ஸ்பான்டேனியஸா உள்ள இருந்து வர்றது இல்லையா? அதுவுமே பாத்தீங்கன்னா நிறைய நேரம் இந்த பெயிண்டர்ஸ், அந்த நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் காம் டைம் எடுத்துக்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்கிடெக்ட் ஃப்ரெண்டு கூட, ஷீஸ் a வெரி டேலண்டட் ஆர்கிடெக்ட். ஆனா அவங்க சொல்லுவாங்க, அப்பப்ப நான் ஒரு வீக்கெண்ட் ஒரு ஹாலிடே போயிடுவேன். என்னதான் என் பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் சரி, மந்த்லி ஒன்ஸோ இல்ல அட்லீஸ்ட் 45 டேஸ் ஒழியோ என்ன ஆகும், பக்கத்துல ஏதாவது ஒரு ரிசார்ட்டோ ஒரு ஹாலிடே போய் அந்த ஃப்ரைடே ஈவினிங் டு நெக்ஸ்ட் மார்னிங் என் ஃபோன் கம்ப்ளீட்லி ஸ்விட்ச்ட் ஆஃப் ஃப்ரம் த இது கான்டாக்ட்ஸ் மை கஸ்டமர்ஸ் எல்லாம்
அந்த நேரம் வந்து ஐ நீட் டைம் டு காம் டவுன். அப்பதான் என்னுடைய கிரியேட்டிவிட்டி வந்து வெளியே வரும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டைம் வந்து நிறைய நம்மளால வந்து எல்லாருமே அந்த மாதிரி ஹாலிடே எடுத்துக்க முடியாது. இட் இஸ் ப்ராக்டிக்கல் ஃபார் சம், நாட் ஃபார் அதர்ஸ். பட் நம்ம தியானம் செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின் வந்து தினம் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி 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 அந்த தீட்டா லெவலுக்கு கொண்டு போயிட்டோம்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டி நல்லா வரும். நம்ம செய்யற தொழில்ல நம்மளால ஈஸியா புது புது கண்ணோட்டத்துல இருந்து நம்மள சொல்யூஷன் எல்லாம் கொண்டு வர முடியும். அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? யதார்த்தமா ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம எல்லாரும் இதுதான் சொல்யூஷன் சொல்யூஷன் பண்ண, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வேற ஒரு கண்ணோட்டத்துல ஒரு ஈஸியான சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதுதான் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு அது ராஜேந்திரன் சார் கேட்டார், ஃப்ரம் கிராஃப் இட் லுக்ஸ் லைக் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் அண்ட் பீக் பர்ஃபார்மன்ஸ். ஆமா, இது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். ஆனா ஹர்ட்ஸ் பாத்தீங்களா, பீக் பர்ஃபார்மன்ஸ்ல 40 to 100 இருக்கு. ஆனா இதுல வந்து 40ல இருந்து அந்த கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அந்த ஹர்ட்ஸ் வந்து வேற, சாரி, அந்த கிராஃப் தான் அப்படி இருக்கே ஒழிய அந்த ஹர்ட்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஸோ அந்த அந்த ஆக்சுவலா டிஃப்ரெண்ட் தான். அது வந்து பேட்டர்ன் வேணா உங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆனா அந்த அந்த மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் தான் அப்படி. சரிங்களா? ஸோ அடுத்து இந்த தீட்டா ஸ்டேட்ல இருந்து நம்ம வந்து இன்னும் டீப்பா போகும்போது அது டெல்டா ஸ்டேட். அந்த டெல்டா ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 0.1 to 3 ஹெர்ட்ஸ் தான் இருக்கு. அப்போ இன்னும் நம்ம மனசு வந்து இன்னும் காம் ஆயிரும். அதாவது நம்ம ட்ரீம் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. தீட்டா ஸ்டேட்டுங்கிறது வந்து நம்ம எழும்புறதுக்கு முன்னாடி, அப்புறம் அதுக்கு இன்னும் உள்ள இந்த டெல்டா ஸ்டேட் வந்து ரொம்ப ஆழ்ந்து போயிடுறோம். அந்த கனவு லோகத்துல இருப்போம். நமக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அந்த லோகத்துக்குள்ளேயே வந்து நம்ம ஏதோ ஒரு கனவு அது இது ஆயிரும். சிலருக்கு வந்து இன்னும் டீப் ஸ்டேட் கனவு கூட இருக்காது. அவ்வளோ ஒரு டீப் தட்டி எழுப்பினா கூட அவங்க எழுந்திருக்க மாட்டாங்க அந்த நேரம். அந்த டீப் ஸ்டேட்டுக்கு போகும்போது உடம்புல வந்து அழகா ஹீலிங் ஏற்படும், குணமாகுதல். நிறைய நேரம் சொல்லுவாங்க, நீங்க வந்து நைட்டு நல்லா தூங்கிட்டு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, லீவ் இட், ஜஸ்ட் ஸ்லீப் ஓவர் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஸ்லீப் ஓவர் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த நேரம் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா போயிட்டோம்னா நம்ம உள்ளுக்குள்ள ஒரு காமிங் வந்துடும். அந்த பிரச்சனைகள்லாம் சொல்லி காலையில எந்திரிக்கும் போது நம்மளால அதே பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த டெல்டா ஸ்டேட்குள்ள நம்ம போயிட்டோம்னா நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஆனா இதுவே வந்து தியானத்தை நம்ம ரெகுலரா பண்ண பண்ண நம்ம அந்த தியானத்திலேயே ஒவ்வொரு ஸ்டேட்டா குறைஞ்சு குறைஞ்சு போகும்போது அந்த டெல்டா ஸ்டேட்டுக்கு நம்ம தினமும் நம்ம பழக்கப்படுத்தி கொண்டு போயிடுறோம். தினமும் காலையிலயோ இல்ல ஏதோ ஒரு நேரம் நம்ம தியானத்துக்குன்னு ஒதுக்கிட்டு ஒரு இடம் ஒரு நேரம் கண்டிப்பா நம்ம ஒதுக்குனாதான் இந்த இதெல்லாம் சாத்தியமாகும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணா நம்ம பாடியும் அதெல்லாம் வந்து உடனே அக்செப்ட் பண்ணாது. சோ நீங்க ஒரு தனியா ஒரு இடம் ஒரு நேரம் நீங்க ஒதுக்கிட்டா இம்மீடியட்டா நம்மளால இந்த ஸ்டேட்டுக்கு எல்லாம் போக முடியும். நம்ம பாடி பழக்கப்பட்டுருது. நமக்கு பிரெயினுக்கு அன்கான்சியஸா நம்ம சொல்லிடுறோம், இப்ப நான் எனக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கிட்டேன். அப்ப ஈஸியா நம்ம ஒவ்வொரு லெவலா நம்ம போக முடியும். பீட்டால இருந்து ஆல்பா, ஆல்பால இருந்து தீட்டா, தீட்டால இருந்து டெல்டா. அப்புறம் இந்த காமா பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது என்னன்னா சமாதி ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஹை லெவல், நம்ம அந்த காலத்துல ஞானிகள் ரிஷிகள் அவங்க எல்லாம் சொல்றாங்க அவங்க போன ஸ்டேட். இப்பவும் பல பேர் ரொம்ப ஆழ்ந்த தியானத்துல போகும்போது இந்த அவேக் என்லைட்டன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. யதார்த்தமா நம்மளால எல்லாருமே உடனே அந்த ஸ்டேட் அடைய முடியாது. பட் அது இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்ல அங்க வந்து உச்சக்கட்ட செயல்திறன் நம்மளால இமீடியட்டா எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்றோம். நம்ம ரொம்ப சில இந்த ப்ரோஜெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அபரிதமான டேலண்ட்ஸ் எல்லாம் அவங்க நிறைய சாதிக்கக்கூடியது. அதெல்லாம் அந்த பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த செய்யும். ஸோ இதெல்லாம் தான் எண்ண அலைகள். ஸோ பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா, காமா அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹர்ட்ஸ்ல இருக்கு. அது குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்ம தியானம் செய்ய 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 செய்ய. நம்ம வந்து இந்த ஆழ் மனதுல நம்ம சேர்த்து வச்சிருக்க அந்த லிமிட்டிங் பிலீஃப் சிஸ்டம்ஸ் எல்லாம் தகர்த்து எரிஞ்சு அந்த அந்த பழைய நம்மளோட பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் மறுசீரமைப்பு செய்கிறதா இந்த தியானம். இந்த தியானம் வந்து இந்த அலைகள் எல்லாம் மாத்தி காம் டவுன் பண்ணி நம்ம பிலீஃப் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் மாத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சொந்தக்கார பொண்ணு ஒரு நாள் அப்படிதான் சொல்லிட்டு ரொம்ப வந்து பயங்கரமா அச்சீவ் பண்ணியிருந்தா. ஷி ஹேட் ஒன் கிரேட் மெடல்ஸ், அப்புறம் காலேஜ்ல பயங்கரமா அச்சீவ் பண்ணியிருந்தா. அப்போ நாங்கெல்லாம் கங்க்ராச்சுலேட் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், எங்களுக்கு ட்ரீட் கூட ரொம்ப ஹாப்பியா இருப்பேல அப்படின்னு சொன்னா ஷி வாஸ் நாட் ட்ரூலி ஹாப்பி.
அப்படி மெதுவா ஸ்மைல் பண்ணிக்கிட்டா வச்சுக்கிட்டா, "ஏய் என்ன நீ எவ்ளோ பெரிய அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்க. நீ எவ்ளோ ஹேப்பியா இருக்கணும்ல?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல நான் வந்து ஹேப்பியா இருந்தா, கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஏதாவது ஒரு பேட் திங் எனக்கு நடக்கும்." அப்படின்னு சொன்னா. அப்போ எங்களுக்கு ரொம்ப சேடா இருந்துச்சு. "ஏன் இப்படி சொல்ற? இவ்ளோ அச்சீவ் பண்ணியிருக்க. யூ ஷுட் பி ஹேப்பி. நீ என்ன உடனே இப்படி பேசுற?" அப்போ அவ கூட அப்புறம் பேச, பேச, பேச தெரிஞ்சது. சின்ன வயசுல அவளுக்கு நெறைய இந்த மாரி கஷ்டங்கள் பட்டுருக்கா. அவ நல்லா ஹேப்பியா இருக்கும்போது, அடுத்து வந்து ஏதாவது அவங்க பேரண்ட்ஸ்க்குள்ள ஒரு சண்டையோ, இல்ல அவங்க வீட்ல ஒரு பிரச்சனையோ, அது வந்து ஃப்ரீக்வென்ட்டா அவ ஃபேஸ் பண்ணிட்டே இருந்திருக்கா. ஸோ, அவ வந்து ஆழ் மனசுல அவளுக்கு வந்து செட் ஆயிருச்சு. நம்ம சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தா இம்மீடியட்டா நமக்கு ஒரு கெட்டது நடந்துரும். அப்படிங்கிற மாரியே வந்து இன்னைக்கு நிலையில ஷி இஸ் நாட் ஏபிள் டு பி ஹேப்பி ஈவன் இஃப் ஷி ஹஸ் அச்சீவ்ட் சம்திங். ஸோ அந்த ஆழ் மனசுல போயி அந்த சின்ன வயசுல உள்ள அனுபவங்கள் வந்து அவளுக்கு ஸ்டோர் ஆயிருச்சு. கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுது நீ அச்சீவ் பண்ணியிருக்க, நீ ஹேப்பியா இருக்கணும்னு. ஆனா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அவளுக்கு வந்து இந்த இந்த பிஹேவியர் வீட்ல வந்து சண்டைகள் வருது. யாரோ திட்டியிருக்காங்க. அடிக்கடி ஏதோ பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் பார்த்து, பார்த்து, பார்த்து அவ நம்ம சந்தோஷமாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கா. ஸோ எப்படி ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஆழ் மனசுல போய் உட்கார்ந்திருக்கு. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க. ஆனா, எனக்கு இது போதும். எனக்கு வேணுங்கிற அளவு நான் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டேஜுக்கெல்லாம் போமாட்டேன் அப்படின்னுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்க சின்ன வயசுல ஏதாவது ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி ஆழ் மனசுல நெறைய இருந்திருக்கும். இன்னும் சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆம் நான் ஒரு எஃபோர்ட்டே எடுக்க மாட்டாங்க லைஃப்ல. லைஃப்ல எஃபோர்ட்டே எடுக்காம, "ஏன் நீ கொஞ்சம் வேலை பார்த்தா உனக்கு இவ்ளோ டேலண்ட் இருக்குல்ல. நீ நீ கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்தேன்னா உன்னால சக்சஸ் நான் எது பண்ணாலும் எனக்கு சக்சஸே ஆகாது. நான் ரொம்ப அன்லக்கி" அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஸோ இந்த அன்லக்கி இந்த மாரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு உள்ளுக்குள்ள போயிருச்சு. இதெல்லாம் ஆக்சுவலா வந்து பேட்டர்ன்ஸ் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நமக்கு டீப் சீட்டடா இருந்திருக்கு. நம்ம தியானம் பண்ண 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 என்ன ஆகும்? நம்ம காம் ஆக 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 நம்ம பிரெயின்ல இருக்க அந்த நியூரல் நெட்வொர்க் எல்லாமே வேற மாரி மாறிடும். நம்ம பார்த்தோம்ல, இப்ப எப்படி நம்ம அந்த அந்த அ ஹைப்போதாலமஸ், அந்த அமிக்டாலா இந்த பயம் இதெல்லாம் குறைஞ்சு, அந்த பிரெயின் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆக்டிவேட் ஆயி, அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாம் புதுவா பாதைகள்ல போக ஆரம்பிச்சுரும். நியூரல் ரிஜிடிட்டி அப்படின்னுவாங்க. அதெல்லாம் விதிச்சு பிளாஸ்டிசிட்டி இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். நம்ம நெட்வொர்க் எல்லாம் சரியாக ஆக நம்மளுடைய ஹீலிங் நமக்கு ரொம்ப நடக்கும். நடந்து நம்மளோட பழைய பிஹேவியர் பேட்டர்ன், அந்த லிமிட்டிங் பிலீஃப் எல்லாம் வெளியே போய் நம்ம இன்னும் உற்சாகமா நம்மளோட உண்மையான செயல்திறன்கள்லாம் வெளியே கொண்டு வர தியானம் மிகவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்த்திருக்கோம். இத நீங்க இன்னும் கூட நீங்க டீப்பா நீங்க யோசிச்சு பார்க்கலாம். உங்களோட பிஹேவியர் பேட்டர்ன்லாம் நீங்க பாருங்க. நீ பார்க்க போனீங்கன்னா, இன்னும் நெறைய தெரியும். இதுதான் ஆக்சுவலா என்னோட பிஹேவியர் இல்ல. இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். நீங்க இன்னைக்கு ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இன்னைக்குல இருந்து இந்த 40 டேஸ்ல கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. ஓகேவா? உங்களோட பிஹேவியர் என்னவா இருக்கு? அப்போ இது உண்மையாவே என்னோட விருப்பப்பட்ட பிஹேவியர் தானா? இல்ல உள்ள இருந்து எங்கிருந்தோ வருதா? தியானத்துல கூட நீங்க நாளைக்கு கூட தியானத்துல நீங்க ஒரு சங்கல்பம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஏன் நான் இப்படி பிஹேவ் பண்றேன் அப்படின்னு நம்ம வந்து நிறைய நேரம் தியானத்துல முன்னாடி ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிட்டு அன்னைக்கு தியானத்துல உட்கார்ந்தோம்னா நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு பதில் வரும். நாட் நெசசரி உடனே வரும்னு, பட் தொடர்ந்து நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா என்னைக்காவது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்றேன்? இல்ல நம்ம கூட இருக்கவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றோம்? நம்ம ஏன் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறோம்? இந்த நிறைய கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஆழ் மனசுல இருக்க பிரச்சனைகள தியானத்து மூலமா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பதில் கிடைக்கும். நீங்க இத ஒரு சேலஞ்சா எடுத்து கூட பண்ணுங்க. இந்த 40 நாள்ல சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு 2, 3 விஷயங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உடல் ரீதியாவும் இருக்கலாம், மனம் ரீதியா இருக்கலாம், இல்ல நம்ம ரிலேஷன்ஷிப் ரீதியா இருக்கலாம். இது ஏன் இப்படி நடக்குது? அப்படின்றது நாளைக்கு ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எதார்த்தமா ஆழ் மனசுல இருக்க ஒரு பிரச்சனை வெளிய வரும். அப்புறம் நீங்க அத அட்ரஸ் பண்ணி கண்டிப்பா ஹீல் ரொம்ப நன்றி.